என்னடா கல்யாண வீடுங்கிற பரபரப்பே இல்லாம கலையாது கிடக்கு. இவங்க என்ன நினைப்புல இருக்காங்கன்னு தெரியலையே. போய் எங்க ஐத்தே மாமே என் புருஷன் யாராச்சும் இருந்தா கூட்டிட்டு வாடா போடா. என்னடா வாங்குற அடியே இன்னும் மறக்கலையாக்கும். நானே போயிருவேன். கல்யாணம் முடிஞ்சு வலது கால எடுத்து வச்சு போடிய நானே முன்னாடியே போக கூடாது. விசுக்க விசுக்கன்னு போய் வேகமா கூட்டிக்கு வாடா. இப்ப நீ போகல உன் கோர காலையும் வெட்டி விடுவேண்டி. போடா போடாம ராஜ நடந்து போய்க்கிருக்கேன் பாரு. போடா. அடிச்ச செத்துருவேன். இந்த திமிருக்காக தானே நானும் உன்னைய புளியங்கொம்ப பிடிச்சி தொங்குற மாதிரி தொங்குறேன். வாங்க ஐத்தே மாமே ஆசையோட வந்தா உங்க மகன் பேசுற பேச்ச கேட்டியல்ல. ஏன் மாமா கல்யாணத்தை 2 நாள்ல வச்சுக்கிட்டு ஏன் இப்படி மெத்தனமா இருக்க? நடக்காதத நான் எப்பவுமே யோசிச்சது இல்ல. கல்யாணத்தை நடத்தாம நான் விட போறது இல்ல. போடி. ஏய் போடி. ஏய் போடி. நீ ஏடி போட்டு பேசி என்ன பொண்டாட்டி ஆகிட்டியே மாமா. புருஷன் சொன்னா கேட்கணும், கேட்டுக்கிறேன். நாளைக்கு வியாழக்கிழமை, நாளைக்கு வெள்ளிக்கிழமை. மறந்துடாத, தாலி கட்டுற முக்கியமான நாள். கணேச நமக்கு ஏன்பா இந்த வம்பலா? உள்ள வா, உள்ள வாப்பா. எனக்கு வாங்க. எதுக்கு இப்படி தூக்கி எரிஞ்சிட்டு பேசிட்டு போறிய? திமிரு பிடிச்சவ எப்படி கொடுத்து நடத்துவானா? நான் கூட புரிஞ்சு நிமிர்ந்து வேலை செய்வேன். மருமகளா வந்து குத்து விளக்கி ஏத்துவேன். டேய் வாடா மாயி. வலிக்குதக்கா. போற வழியில பால் பாராக் வாங்கி தரேன் வா. ரொம்ப வலிக்குதக்கா. சரி ஒரு குவார்டர் சேர்த்து வாங்கி தரேன் வாடா. வைன் ஷாப் லீவ் ஆம்லடா. ராக்கில கிடக்கு ஓகோய். அக்கா தான் நடந்து சொல்ல வேண்டாம்னு சொல்லிட்டேன். ஹேய் தங்கச்சி உன் அண்ணன் சாகலமே. சேலத்துல இருக்கிற எனக்கு எவ்வளவு சொல்லி தெரியணுமா? எங்க வீடு? அரசரடியில கருப்பசாமி தெரு. கிளி மாதிரி இருந்த தங்கச்சியா இப்படி உட்கார வச்சவன கண்டன் துட்டுமா வெட்டி வீசினாட்டாடா என் மனசாரு. அறிவு கட்ட பயல நில்றா. தோர நேரா போய் அவனை வெட்டுவேன், அவனும் செத்துருவான். அப்புறம் என் கதி? இந்த மாதிரி ஏதாவது ஏட குடும்பம் பண்ணிருவீங்கடா. உங்க 2 பேருக்கும் சொல்லாம இருந்தேன். நம்ம சியா காலத்துல இருந்தே இந்த மதுரை பொத்துனா பொத்தும், பெய்யினா பெய்யும். இந்த பரம்பரையில பிறந்த என்னையவே ஒரு பைய சேலை உருவிட்டாயின்னு மதுரை முழுக்க பேசிக்கிருக்க. என் மேல கைய வச்சவனையே கல்யாணம் செஞ்சுக்கிட்டான்னு வையே. உறவுனவனே கல்யாணம் முடிச்சிட்டா இந்த கெட்டிக்காரி ஈஸ்வரின்னு ஊரே பேசும்டா. ஏல சின்னவனே எதுக்கு இப்படி பாக்குற? இழுத்தவன் ஒண்ணு சொங்கி பயல். அவன் ஆம்பளை சிங்கம்ல. என்னதான் சொல்ற? அவன் தான் புருஷன்னு சொல்றேன். வார வெள்ளிக்கிழமை எனக்கு கல்யாணம், சனிக்கிழமை உன் வீட்டுக்கு விருதுக்கு வாரேன். மதனி கிட்ட சொல்லி நல்லா பெடக்கோழியா புடிச்சு வைக்க சொல்லு. போடா போ. நீ என்னதாயே இங்க வாண்ணே. ஒரே தங்கச்சி கல்யாணத்தை கண் குளிர பாக்கணும்னு உனக்கும் ஆசையத்தான் இருக்கும். நீங்க இருந்தா அவன் ஏதாச்சும் பண்ணிருவேனதே. உன்னை போ சொல்றேனே. இருக்கு பயவுள்ள எல்லாம் மனசு போல நடக்கும். விருந்துக்கு வந்துரு. தேங்க்ஸ்னே. போயிட்டு போன் போடு. சரிமா. மாயி வந்துட்டாக்கா. நான் வாழ போற வீட்டை ஒரு 8 போய் பாத்துட்டு வந்துடல. வாடா. என்னடா
சொந்தக்காரன் வீடு பூட்டி இருக்கு. அக்கா பேங்க் பணத்துக்கு வீட்டை எழுதி கொடுத்துட்டு அவன் சிவகாசிக்கு டிரான்ஸ்ஃபர் வாங்கி போயிட்டாள். ஆமா இப்ப எதுக்கு அவனை கேக்குற? என் மாமனை பார்த்ததுக்கு காரணமே அவன் தானே. கல்யாணம் முடிஞ்ச உடனே ஒரு ஆசீர்வாதத்தை வாங்கலான்னு பார்த்தேன். அவனுக்கு கொடுப்பன இல்லக்கா. நாடா மழை வர்ற மாதிரி இருக்கு. இது மழை இல்லக்கா. இங்க கல்யாணத்துக்கு 30 முக்கோடி தேவலர் தூக்கி ஆசீர்வாதம் பண்ண வராங்க அக்கா. டேய், மணி என்னடா? 10:10க்கா. இன்னும் மாமா வரலையே. யாத்தி 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 யாத்தி. முகூர்த்தத்துக்கு இன்னும் 20 நிமிஷம் தானே இருக்குடா. போன் போட்டு ஆள லைன்ல புடிடா. ஆ. மாமோய், 9 மணில இருந்து 10:30 மணிக்குள்ள நடக்க போற கல்யாணத்துக்கு மாமனார் மாமியார் இவ்வளவு பொறுப்பா 7 மணிக்கெல்லாம் வந்திருக்கீங்க. தாலி கட்ட வேண்டிய உன் மகனுக்கு பொறுப்பே இல்லையே. என்ன வளர்ப்பு வளர்த்திருக்கிய? ஹலோ அக்கா மாமா லைன்ல இருக்கு. ஏய் குடு. ஏய் மாமோய், ஏய் உனக்கு அறிவில்லடி? உனக்கு தாண்டா அறிவில்ல. இப்ப வந்து தாலிய கட்ட உன் வீடு கல்யாண வீடு இல்ல இழவு வீடுடி மாப்பிள்ள. என்னடி சொல்ற? உங்க அப்ப ஆத்தா போன மாறுவாங்கன்னு சொல்றேன். அப்புறம் 3 பாடியா போட்டு ரிசர்ச் பண்ண போறேன். அவங்க உசுருப்போ ஸ்கார்பியோல இருக்கு. மேல போக வச்சிடாத. ஏய் மூனியே மூனியே 10 நிமிஷத்துல வா, வந்து தாலிய கட்டு. அப்புறம் என்னைய என்ன வேணாலும் செஞ்சுக்க.